உதயநிதி கேள்வி கேட்கிறாருல, உங்க அப்பா வீட்டு காசையா கொடுக்குறீங்க? கலைஞர் பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு வந்திருக்காரு. அதுவும் இன்னைக்கு வந்து சர்ச்சை ஆயிட்டு இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் தமிழ்நாட்டுல இவங்க அப்பாவை தவிர வேற யாருமே தமிழ்நாட்டுல தலைவர்களே கிடையாதா? இவங்க அப்பா என்ன ராமநாதபுரம் சமஸ்தான சேதுபதியா இருந்தாரா? சேதுபதி மன்னரா? ராமநாதபுரத்துல அங்க தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? தமிழுக்காக தொண்டாற்றிய தலைவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஏன் அவங்களெல்லாம் விட்டு நீங்க கலைஞர் பேரே தான் வைப்பீங்களா எல்லா பஸ் ஸ்டாண்டுக்கும்? கலைஞர் இப்ப நீங்க என்ன பண்றீங்க? திமுகன்னு ஒரு கட்சி நிதி இருக்குல்ல, திமுக கட்சி நிதியில அந்த பஸ் ஸ்டாண்டை கட்டி கொடுத்து அதுக்கு நீங்க கலைஞர் பேரை வைங்க, அண்ணா பேரை வைங்க, ஈவேரா பேரை. எங்க காசு வரி பணத்துல, எங்க வரி பணத்துல கட்டிட்டு ஏங்க உங்க அப்பா பேர் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? உதயநிதி கேள்வி கேட்கிறாருல, உங்க அப்பா வீட்டு காசையா கொடுக்குறீங்க அப்படின்னு. எங்க வரி பணத்தை எடுத்து ஏங்க உங்க அப்பா பேரை வச்சுட்டு போறீங்க நீங்க? இதான் கேட்கிறோம். எல்லா இடத்துலயும் தமிழ்நாட்டுல கலைஞரை தவிர வேற தலைவர்களே இல்லையா நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் மொத்தத்துக்கும் அவர் தான் குலசாமி. அவர் நம்பி மட்டும்தான் அந்த மக்கள் இருக்காங்க. இவரையும் விட்டுட்டாங்கன்னா இனிமேல் தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு வேற யாருமே கிடையாது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எல்லாம் அவர் பார்க்காத பணம் இல்ல, பேர் இல்ல, புகழ் இல்ல. அரசியலுக்கு வந்தா பணத்துக்கு வருவாங்க, புகழுக்கு வருவாங்க. அது ரெண்டையும் உச்சமா எவ்வளவு அடையணுமோ அவ்வளோத்தையும் அடைஞ்சிட்டு அது வேணான்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்காக வரக்கூடிய ஒரே தலைவர் எங்க தலைவர் மட்டும்தான்.